தம்பி சின்ன Listen,
இருக்கக்கூடிய தாய்மார்களை, நண்பர்களை, இவற்றான நாடகக்கார ரசிக பெருமக்களை, உங்கள் நடைபெற்ற மகளுக்கும் இதோ மேற்கு வங்கத்தில் தொட்டியத்துக்கிற சேர்ந்த ராமாநாயக்கிற மகன் தொட்டியத்தை சின்ன முழுசார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஆனால் நான் எங்கே பிறந்தேன், யாருக்கு பிறந்தேன் என்று சபை முன்பாக எடுத்துரை கிளாஸில் படிக்கிறேன். அதற்கு முன்பதாக என்னது தமிழ் கடல் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு நான் கதாபாத்திரத்தை துவங்குகின்றேன். நீ குமரி போடு குமரி இன்னைக்கு ஒரு குமுறு குமுறு இப்பொழுது என்னுடைய கடவுள் தமிழ் பெரும் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு நான் கதாபாத்திரத்தை துவங்குகிறேன். எங்கள் சிறப்பான பணியிலே செந்தூர வடிவேலன் வருவாரா? சபை முன்பாக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். இவரது வந்து ஆதி பரமேஸ்வரன், இவரது தாயகப்பட்டது திருமணிக்கண்ணி. அவரது வந்து ஆதி பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் உள்ள 84 தீவுகளுக்கு பணியிழப்பது வழக்கம். அப்படி பணியிழக்கும் சமயத்தில் இவரது வந்து ஆதி பரமேஸ்வரனுக்கும் என்னுடைய பெரிய பாலியல் தெரிவிக்கும் சில காலமாக வாதத்தரங்கள் ஏற்பட்டு கோபித்துக் கொண்டு என்னுடைய பெரிய தாயகப்பட்டது காஞ்சிபுரம் அம்மா நதிக்கு சென்று விட்டதார். அப்பொழுது என்னுடைய தாய் திருமணிக்கண்ணி தெரிவித்ததார், அக்கா உனக்கு இடமில்லை என்றால் நான் வருகிறேன் என்று தெரிவித்ததாம். அப்படி என் தந்தை ஆதி பரமேஸ்வரன் தெரிவித்தாரா, எனக்கு ஒரு மனைக்கு 2 மனையிலிருந்து குழந்தை செல்வாங்க என்று கண்ணீர் வைத்தாரா. அந்த கண்ணீராக்கப்பட்டது பூமியில் விழுந்தால் பூமியை பெயர் மாடும் என்று, மண்ணில் விழுந்தால் மண்ணே பெயர் மாடும் என்று கண்கள் மூடி என் கையில் ஏந்தி என்னுடைய தாய் திருமணிக்கண்ணி அவள் ஏந்தி பிடித்ததாம்.
அப்பொழுது இந்த அந்த கண்ணீராகப்பட்டது கருவாகி உருவாகி நான் பிறந்தேன். தொட்டியது சின்ன குழந்தை போதகை. அப்படி பிறந்ததற்கு சமயத்தில் என்னுடைய தாய் தந்தை கேட்டாராம், இந்த குழந்தை எப்படி காப்பாற்ற என்று கேட்டதா. அப்பொழுது தெற்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மேற்கே மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தை சேர்ந்த ராமாநாயக்கர் என்பவர் குழந்தை வளர்த்ததற்காக என் கண்கள் மூடி இவர் கைகளை ஏந்தி தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கையில் போட்டுவிட்டு மறைந்து விழுந்து இருந்தாராம். அண்ணவர் சொன்ன பிரகாரம் என்னை அழைத்து சென்று அண்ணவர் கையில் போட்டுவிட்டு மறந்து விட்டதாக என்னோட தாயாகப்பட்டது. அப்பொழுது என்னை எங்கே அழைத்து சென்றார்? மேற்கே தொட்டியத்து கிராமத்துக்கு அதை சென்று எனக்கு சீரோடு சிறப்போடு எப்படி வளர்த்தனர் தெரியுமா? மந்திரச்சாலம், மாயாச்சாலம், கூடு வெட்டு கூடு வைத்தது, மந்திரச்சாலம், மாயாச்சாலம், 12,000 கோடி மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார்கள் ராமாயணம். அது மட்டும் அல்லாமல் எனக்கு 2 பெண்கள் மனமுடித்து வைத்தார்கள். அதனிலும் எனக்கு காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண், 30 நாளைக்கு 60 பெண்கள் பணிவிடை செய்து வைத்தார் என் தந்தை ராமாநாயக்கர் என்பவர். 60 பெண்களா? போட்டு தள்ளிடுறேன். காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண். உடம்பு குறையவே இல்லையா? அப்படித்தான் இருக்குது. ஐயோ ஆமா, என்னுடைய தந்தேகப்பட்டவர் காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண், 30 நாளைக்கு 60 பெண்கள் பணிவிடை செய்து வைத்தார். அதிலும் நான் மங்களத்து எல்லையிலே சிற்றரசராக வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்த ஒரு சமயத்தில் யாரோ ஒருவன் என் நாட்டு மக்களிடம் வந்து பல தீரை காட்டினானா, பல மொழிகளை வைத்துக் கொண்டிருந்தானா. என் நாட்டு மக்கள் என் அனுமதி இல்லாமல் பிச்சை காசு போன மறுத்து விட்டார்கள். அண்ணனுக்கு கோபமாகி வீட்டுக்கு ஒரு பாம்பாகவும் கடைக்கு ஒரு பாம்பாகவும் வைவிட்டானா. அப்படி நாட்டு மக்கள் கட்டிக்கொண்டு கதறிக்கொண்டு நிலத்தில் ஓடி வந்தார்கள். ஏன் ஏன் என்று கேட்கும் தரத்தில் நடந்த அனைத்தையும் வைத்திருத்தார்கள். அப்படியா? மந்திரத்தில் கட்டிக்காரனா, தண்டத்தில் அவ்வளோ என்று மீசை முறுக்கி ஆங்கார கோபத்தோடு ஓஹோ என்று ஓடி வந்தேன். தாய், நீ யார்? மந்திரத்தில் கட்டிக்காரனா, தண்டத்தில் அவ்வளோ கேட்கும் தருணத்தில் நீ வைக்கும் போது எடுத்து விட்டால் உனக்கு அடிமை, இல்லாவிட்டால் எனக்கு நீ அடிமை இருக்கிறேன். அப்பொழுது அண்ணன் வைக்கும் போது 2 முறையாக எடுத்து விட்டேன். 3ஆவது முறை எடுக்க முடியவில்லை. அண்ணனுக்கு நான் அடிமை விட்டேன். அண்ணன் அழுது சென்றான். எங்கே அழுது சென்றான்? காஞ்சிபுரம் கம்பானதுக்கு அழுது சென்றான். என்னுடைய பெரியதாய் இடத்தில் இவன் யார், எந்த ஊரை சார்ந்தவன் கேட்கும் தருணத்தில் இவன் வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய இளைய தாயார் திருமணிக்கேணி மகன்தான். நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக வாழ வேண்டும். வெள்ளிக்கல் என்றால் வேட்டைகள் ஆட வேண்டும். தாயாருக்கு தேவைப்பட்ட பாதபூஜைகள் வழிநடத்தி பாதபூஜைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக சீரோடு சிறப்பட வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்த ஒரு சமயத்தில் என் நாட்டு மக்களையும் மனை மக்களை பார்த்து வருகின்ற 3 நாட்களில் சென்றவன் ஒரு நாள் கால தாமதமாக ஆகிவிட்டது. ஏது காரணம் என்று தெரியவில்லை. எனது அண்ணன் தொட்டியத்து சின்னான் என்று அழைத்திருக்கின்றான். ஏது காரணம் என்று தெரியவில்லை. அங்கு சென்று பார்த்து வருகிறேன். பார்க்கின்றேன் நான். அண்ணா தெரியல தெரியல நான் சின்ன வழி நடந்தே வழி நடந்தே அண்ணா தெரியல தெரியல சின்ன வழி நடந்தே வழி நடந்தே தெரியல தெரியல சின்ன வழி நடந்தே தம்பி சின்ன அண்ணா தெரியல தெரியல சின்ன வழி நடந்தே வழி நடந்தே காஞ்சிபுரம் எல்லை விட்டு கட்டநகர் வழி நடந்தே வழி நடந்தே ஓடி வர
அண்ணா சரண சரண அண்ணா சரணமண்ணா அண்ணா தமிழக தம்பி சின்ன அண்ணா கொடி சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா கொட்டவன உனது தம்பி சின்ன அண்ணா படா சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தமிழக உனது தம்பி சின்ன அப்படியே கட்டமண்ணா மேற்கு மலையாள தேசம் சென்று உண்மைதான். 3 தினத்துக்கு பகிர்ந்து சென்றவன் உண்மைதான். ஒரு நாள் அதிகமாகிவிட்டது காரணம் என்ன தம்பி? அண்ணா எனக்கு ஒண்ணா இரண்டா என் நாட்டு மக்களை மனை மக்களை பார்த்து வர ஒரு நாள் காலதாமதமாகி விட்டதனா கிடைக்கட்டும் தம்பி. என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் கூட இன்று வெள்ளிக்கிழமை உண்மைதான். இருவர் மனத்தில் வேட்டையாடுவது வழக்கம். வேட்டையில் ஆட வேண்டும். உண்மை. வேட்டையில் ஆட வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதம் எடுத்து செல்ல வேண்டும். எல்லா ஆயுதங்கள் கொடுக்கிறதா அது சீக்கிரமாக எடுத்து வருகிறேன். என்ன ஆயுதம் தெரியுமா? வேட்டைக்கு போவோமேடா தம்பி சின்ன வில்லங்கோ எடுத்து போடா. வேட்டைக்கு போவோமேடா தம்பி சின்ன வில்லங்கோ எடுத்து போடா. வேட்டைக்கு போவோமேடா தம்பி சின்ன வில்லங்கோ எடுத்து போடா. தம்பி வேட்டைக்கு போவோமேடா தம்பி சின்ன வில்லங்கோ எடுத்து போடா. ஏய் இடி வலை தடிகள் மலையடிகள் எடுத்து போடா. தம்பி இடி வலை தடிகள் தம்பி சின்ன எடுத்து போடா. ஏய் இடி வலை தடிகள் மலையடிகள் எடுத்து போடா. தம்பி இடி வலை தடிகள் தம்பி சின்ன எடுத்து போடா. வேட்டைக்கு தேவையான எடுத்து வந்துட்டாங்க. புறப்பட செல்வ மனத்தில் வேட்டையாடுவதற்காக ஹலோ ஹலோ எங்கோ சொல்லுறியா ஹலோ ஓட்ட பெருநடையா தம்பி செல்வ வளர்ந்து இந்த நேரம் அநேக தூரம் வந்திருக்கட்டும் இருவரும் வந்து விட்டவனா இன்று பார்த்தால் அழகான மலை இப்ப தெரிகின்றது. என்ன மலை தம்பி? அண்ணா தம்பி அந்த மலையை பார்த்தால் புல்லாங்கி மலை போல தெரிகிறதா? என்ன மலை? புல்லாங்கி மலை என்று இருக்கிறது. மலை சுற்றி இருவரும் வேட்டைகள் ஆட வேண்டும். புறப்பட செல்வோம். புல்லாங்கி மலையோரமா மலையோரமா வேட்டையான வேட்டையான புல்லாங்கி மலையோரமா வேட்டையான
மானுக்காக கண்ணி வைத்தோம் தம்பி உண்மைதான். வானப்படக்கூடிய கண்ணில் என்ன விதத்தில் பார்க்க வேண்டும் அதுவும் நம்ம போனா மாறி மாறி கண்ணிலே வானப்படக்கூடிய கண்ணியிலே மைனாபந்தம் மாற்றியது மைனாபந்தம் மாற்றியதா குப்பலை அடிக்கிறாங்க. என்ன சொல்ற நாங்க மக்கள்கிட்ட போட்டு 10 மணி தெரியும் ஒன்னும் எழுதும். இன்னைக்கு எல்லாம் கிடைச்சு சீ போன் பாத்துக்கோ அப்படி இருக்கு தம்பி பெண்களோட அண்ணனுக்கு பிடிக்காத தம்பி பிடிக்காது. வலையெடுத்து மாட்டி கட்டப்பட்டு மாட்டிக்கிட்டோம்னா புறப்பட செய்வோம் அவ்வளோ தேசத்துக்கு தம்பி சொல்ல கண்ணே வைப்போம் சித்தப்படக்கூடிய கண்ணிலே என்ன பிரச்சனை பார்க்க வேண்டும் அதுவும் நல்லா இருக்குமாண்ணா சிட்டிவாடு என்ன கண்ணீரே சிறுகுருவி மாற்றியதா நீ சின்ன பொண்ணுங்க இப்ப ஆளுங்க போல் பண்ணுங்க. ஐயோ அதையும் எங்கடா விட்டு வச்சுக்க பாய் பொண்ணு ஏதோ அல்ல வசதிக்கு அப்படி இருந்தாலும் கூட வலையை மாற்றி கட்டப்படும் விவரம் மாட்டிக்கிட்டோம்னா புறப்பட செல்வோம் புறப்படுங்கள். மானுக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் மலையை ஒட்டி இருப்போம் தம்பி சின்னம் இந்நேரத்துக்கு அறா கொடுத்தா உனக்கு நாளைக்காக கண்ணி வைத்தோம் தம்பி உண்மைதானா படக்கூடிய கண்ணியில் என்ன உண்டாக பார்க்க வேண்டும் அதுவும் நல்லா இருக்குமாண்ணா மாடு மாடு கண்ணீரே மயிலவாது மாட்டிக்கிட்டே மயிலவாது மாட்டியாரா
தான் போனாப்புல இல்லை அதனால பிறகு அண்ணா மங்கை பெண் ஒன்று கிடைப்பாரண்ணா. அங்கேயும் பொம்பளையா அம்மா அதான் பாரு எங்க வேணாலும் உங்களுக்கு தான் போக மாட்டேது. வழி எடுத்து மாட்டி கட்ட விடு தம்பி புறப்படி செல்வோம் போகலாம். கொக்கருக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் குலத்தை ஒட்டிருப்போம் தம்பி சின்ன கண்ணி வைத்தோம் தம்பி கொக்கப்படக்கூடிய கண்ணில் என்ன கற்று பார்க்க அது வேண்டும் நல்லா இருக்குமண்ணா. கொக்குமாடு கண்ணீர வந்து மாத்திக்கிட்ட குமரி மட்டும் குமரியா குமரி போனோம்டா அவர் நேரத்துல கடவுள் தோப்பு குமரி யூடியூப் போடுது தம்பி இருக்கட்டும் இருந்தாலும் கூட தம்பி வேட்டையிலே காரணத்தினால் தண்ணீர் தாகம் அதிகமாக உள்ளது தம்பி அண்ணா எங்காவது சென்று சிறிது தண்ணீர் எடுத்து வருவாய் எடுத்து வரீங்கண்ணா. அப்படியே கட்டும் தம்பி அப்படியே கட்டம். என்னமோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல ஆளுக்கும் உயரத்துக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லையே இருந்தாலும் கூட தண்ணி தவிக்குதடா தம்பி தாகங்களும் ஆகுதடா தண்ணி தவிக்குதடா தம்பி ஆகங்கள் ஆகுதடா தம்பி எடுத்து வந்து விட்டேன். குடியரட்டும் சற்று அருந்துங்களண்ணா. என்னது இது இன்னைக்கு மாதிரி செம்பு என்னைக்கு நான் பார்க்கல வாழ்நாளே பார்க்கல. அண்ணா ஏய் ஆனா அந்த செம்புல தண்ணி ஓடுறியா தண்ணி போறது முடியாது எந்த செம்பாடு அண்ணா அது உண்மைதான். அந்த ஊர் ஏய் 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 நான் பச்சை தண்ணி தான் குடிக்க போறேன் அப்படியே பேக்க தூக்கி ஓடுனேன் என்னையா ஒரு மாதிரி வாசனை வருது என்ன வாசனை அப்படித்தான் இருக்கு. ஊரு வந்து கொஞ்சம் அப்படியே பல வாசனை வருகிறது தம்பி. என்ன வாசனை தெரியுமா? தம்பி கொத்த மஞ்சள் தம்பி சின்ன கூடகு மஞ்சள்
தம்பி அண்ணா இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்து வந்தாய்? நீங்க ஒரு வாசம் சொல்றீங்க, அந்த 4 பேர் நாங்க ஒரு வாசம் சொல்றாங்க. இப்ப 4 பேர் 4 வாசம் என்னப்பா சொல்றீங்க? இது இங்க இருக்குது என்ன, அந்த செம்புல இருக்குது என்ன. அந்த வாசனை இழுக்குதுன்னு சொன்ன முதல் நீ வேண்டாம் தம்பி. அப்படின்னா புள்ளாச்சி மேல ஓட ஓடிட்டு இருக்கேன் நான், ஓட கதையை மறந்துட்டான்டா. அந்த மலை பல மூலிகை செடிகளில் இருக்கின்றதுனா பிள்ளைகள் விவரமாக ஊடகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கின்றது. உண்மைதான். அங்குதான் கொண்டு வந்தேன் தண்ணீர். உண்மைதான் ஓடை நதியிலே மரம் செடிகளில் பல உள்ளது. அதோட வாசனை என்கிறாய் தம்பி. மரம் செடிகளில் வாசனை நம்மளுக்கு தெரியாத தம்பி. ஐயோ, நம்ம எங்க இருக்கோம்? மலைக்காட்டுக்கு அடியிலே இருக்கா. அதான் பாரு. அப்படி என்றால் மீண்டும் நடந்து பாருங்கண்ணா. அப்படியே கட்டும் தம்பி. அப்படியே கட்டும், அப்படியே கட்டும். அப்படி இந்த தண்ணீர் மறுபடியும் மருந்து பார்க்கக்கூடிய வேலையிலே அழகான கூந்தல் ஒன்று இருக்கிறது. உண்மைதானா? உண்மை. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கூந்தல் அளவிட்டு பார்த்தால் 63 மாதம் இருக்கிறது. இந்த தண்ணீர் இந்த முடிவர காரணம் என்ன? எங்கிருந்து வருகிறது பார்த்து சொல்ல வேண்டும். நீ மலையாள தேசத்தில் பிறந்தவன், மந்திரங்கள் கற்றவன், வெத்தலை எடுத்து மை போட்டு பார்த்து இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது, இந்த தண்ணீர் இந்த முடிவர காரணம் என்று பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. சொல்கிறேனா? அப்படியே கட்டும். நான் மையம் ஒரு ஆள் தெரியும். எனக்கு ஒரு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மையம் மட்டும் காலில் ஒரு வேலை காலை நான் உனக்கு தரேன். அதோ தெரியுதுமா தெரியுதுமா அதோ தெரியுதுமா தெரியுதுமா மையர்களுக்கும் வறுமை தலைமையாக மாரியப்பூர் ராஜ்யங்கள் கூந்தல் என்கின்றார். இந்த கூந்தல் எப்படி இருக்கு? அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? பொம்பளை எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அந்த பொம்பளைக்கு எப்படி எல்லாம் காவலுக்கு தெரியுமா? எப்படி அண்ணா அந்த பெண்ணுக்கு இப்படி எல்லாம் காவலுக்கு தெரியுமா? எப்படி? அண்ணா இட்டு சுந்து கல்கோட்டையா கல்கோட்டையா எல்லாம் பலம் வந்தவா அது மட்டுமா? கற்புடையா காவாலிலே அண்ணா எத்தனை காவலாளி இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை மண்டபங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. நான் சென்று அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் தம்பி. என்ன வார்த்தை கூறுகிறாய்? பெண்ணை பார்த்தே ஆகணும் என்று கூறுகிறாயா? என்ன சொல்ற? நினைக்க கூடாது. இப்படிதான் சொன்னேன். ஒரு அளவுக்கு போசாம பரவாடி. அண்ணா அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் மனித ரூபத்தில் செல்ல முடியாதண்ணா. ஏப்பா எனக்கு தான் கொக்கர் பூஜை ஆயிடுச்சு. ரொம்ப சேரக்கூடாது, சரி பண்ணுறதுக்குள்ள பெரிய விஷயம். தம்பி சின்னாளுக்கு இந்த தெரியாடா. அண்ணனுக்கே அப்படி தம்பி அண்ணா தம்பி மனித ரூபத்தில் செல்ல முடியாதண்ணா. பிறகு மச்சரு அல்லது கெண்டமீன் ரூபடுத்தி வருகின்ற தண்ணியில் எதாக சென்றால் அந்த பெண்ணை பார்க்க முடியுமா? சென்று பார்க்கக்கூடிய வேலையிலே ஆபத்துகள் ஏற்பட்டால் தம்பி சின்னாண்டாளங்கள் தப்பாம ஓடி வந்து காப்பாத்துகிறேன். அப்படியே கட்டும் தம்பி. அப்படியே கட்டம். சென்று பற்றி ஏற்படுத்துறா. சென்று வாருங்கள். மற்ற ரூபம் கொண்டு மனதில்
பொம்பளை பார்க்கறதுல இவ்வளவு சிரமம் இருக்க மாட்டேங்குது ரொம்ப சிரமம்ண்ணே. ஆ? ஐயோ ரொம்ப கஷ்டம்ண்ணே. அதான் பாரு செல்வ ஆரிய மாலவை பார்த்து ரசிக்கக்கூடிய நேரத்தில் நேரத்திலே நீங்க கஷ்டப்பட்டு இல்ல ஒரு வாரமா எங்க அண்ணன் கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சது. சரி, சரி. சென்று பார்க்கக்கூடிய வேலையிலே அன்னவர் கூந்தலாகப்பட்டது என் செவியில் மாற்றிவிட்டது. கனமாக இருந்த காரணத்தினால் தூக்கி இருந்தால் சுடுமலையில் விழுந்து அங்கிருக்கும் தோழிமார்கள் பிடித்து அடியோடு அடித்தார்கள். அடி ஒருக்க முடியும் தம்பி சின்னான் என்று தக்க நேரத்தில் வந்து காப்பாற்றி விட்டாய். அண்ணா நான் கருடப்படுத்தி அந்த புங்கமரத்து மேல் அமைந்திருந்தேன்னா தம்பி சின்னங்களுக்கு நேரத்தில் ஓடி வந்து காப்பாற்றி விட்டேன்னா அப்படியே கட்டம் தம்பி, அப்படியா கட்டம்? எப்ப பார்த்ததுதான் பார்த்தோம். அங்கதான் மசையில அங்கிருந்து பார்க்கிறேன். பார்த்ததுதான் பார்த்தேன். ஒழுங்கா பார்த்தோட பாய் பயில அரைகுறைய பார்த்துட்டு உண்டு. போனே என்ன சேர்த்தாங்க எத்தனை செல்வருக்கு எடுத்து போயிருந்தா வீடியோக்கள் போட்டா பிடிச்சி வந்தா கூட 50 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். மறுபடியும் சென்று பெண்ணை பார்க்க வேண்டும் தம்பி. இத்தனை துன்பங்கள் இருந்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறாயா? உண்மைதான். முடியாதண்ணா. காரணம் நம்ம இருவரும் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர் எடுத்து பாத பூஜை செய்துவிட்டு தாயாரத்தில் விடைபெற்றுத்தான் செல்ல வேண்டுமண்ணா. மறுபடியும் சென்று பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர் எடுக்க வேண்டும். தாயாருக்கு மலர் பூஜை செய்ய வேண்டும். தாயாரத்தில் விடைபெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கிறார். அப்படியால் இருவரும் புறப்படி செல்லும் நந்தபுரத்திற்கு தாயாருக்கு தேவைப்பட்ட மலர் எடுக்க வேண்டும். தாயாருக்கு மலர் பூஜை செய்ய வேண்டும். தாயாருக்கு விடத்தப்பட்டு செல்லப்படும். அப்படியே புறப்படி செல்வோம். நந்தவனம் செல்வோமடா, செல்வோமடா, நாயகரை இருவரும் இங்குதான் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர்கள் எடுத்து செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி என்ன? தப்பி தாயாரின் பாதத்துக்கு தேவைப்பட்ட மலர்கள் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தோட்ட மதில் திறந்து தம்பி ஒரு லட்சம் மலர்கள் போன அது மட்டுமல்ல, இன்னும் எப்படி எடுக்கப்படும் தெரியுமா தம்பி? எட்டாதோ
அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல. கையால மலர் எடுத்தா மலர் எடுத்தா காவலுக்கு பார்க்கும் மேளம் போகும் ஒரு நாள் மலர் எடுத்தால் வேலை அளிக்கப்படும் அந்த மன்னர்கள் எப்படி சேகரிக்கப்படும் தெரியுமா எப்படி என்ன தங்க ஊசி தான் எடுத்து நாம தாயாருக்கு மலர் எடுத்து செல்வம் தாயாருக்கு மலர் எடுத்து செல்வம் மலர் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல தாயார் பாதத்தை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். எங்கு சென்று எடுக்க வேண்டும் தெரியுமா? எங்கே என்ன நந்த மலம் விட்டு மேடா தம்பி காதறிய கூடி போய் வந்திருக்கும் இருவரும் அண்ணா காவேரி ஆற்று வந்துவிட்டோம்னா இங்குதான் நம்ம இருவரும் இந்த காவேரி ஆற்றில் நீராடி விட்டு பிறகு தண்ணீர் எடுத்து அகில வெற்றி கங்கையில் இருந்தாரன் தாயாருக்கு தேவைப்பட்ட தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். எதை கொண்டு சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எதை கொண்டான தம்பி தங்க குடம் தங்க குடம் எடுத்து
தெப்பட தண்ணீர் வைத்து இனி தாய் இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் வெள்ளை கம்மாடத்துக்கரைக்கு செல்ல வேண்டும். செல்ல வேண்டும்னா புறப்படு செல்வோம். புறப்படுங்கள். அதோ தெரியுதுமா நல்ல தாயாரே ஆயமாரோ ஆயமாரோ அதோ தெரியுதுமா ஆயாரோ ஆயமாரோ ஆயமாரோ வெள்ளத்தண்டி ஆலமரம் விழுது 10,000 தம்பி. அது மட்டுமல்ல உச்சி ஜடைதனிலே ஒரு முறைவு கூடு கட்டும் தம்பி. அது மட்டுமல்ல இன்னும் என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம்னா தங்க விளக்கறியும் விளக்கறியும் நம்ம தாயாரின் ஆலயத்தில் குங்குமம் மணக்கமுடன் நம்ம குடியிருந்த கோயிலிலே தாயார் ஆலயத்திற்கு பக்கமாக வந்திருக்கோம். நாம் இருவரும் சென்றால் தாயாருக்கு பாத பூஜைகள் செய்ய முடியாது. நமது அண்ணன் அம்மையப்பா காரணம் அழைக்க வேண்டும். பூபுரம் சென்று தாயாருக்கு பாத பூஜைகள் செய்ய வேண்டும். உடனே அழைத்து வருவோமா? தாங்கள் அழைக்கின்றீர்களா? நான் அழைக்கட்டுமா? எப்படி சொன்னாலும் சரி. அண்ணா அழைத்தா தம்பி அழைத்தா சேர்த்து அழைப்போம். அண்ணன் அம்மையப்பா காரணனே நீதான் அருமை இல்லை என்று